அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நெறைய சொல்லியிருப்போம். அதாவது ஒரு ஜாதகத்துல ஒரு சிலருக்கு ப்ரிடிக்ஷன் சூப்பரா வரும். அதாவது அவரு சொன்னார்ன்னா மேக்ஸிமம் நல்ல ப்ரிடிக்ஷன் போகும். அதே அவர் ட்ரேட் பண்ணும்பொழுது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழல் அவருக்கு வரும். அப்போ அந்த மாரி ஜாதக அமைப்பு என்ன? இப்ப நெறைய பேர் கேட்பாங்க, "சார் எனக்கு ப்ரிடிக்ஷன் சூப்பரா வருதுன்னா, நம்ம வெளியில சொன்னோம்னா, அப்பனா அவனே பணம் போட்டு அம்பானி ஆயிற மாட்டானா?" அப்படின்னு பேசுவாங்க. பட் அது உண்மையாலுமே அந்த மாரிலாம் இருக்கு. அந்த மாரியான ஒரு ஜாதக அமைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து நம்மளுடைய கிளையண்ட் அவங்க. அவங்க ட்ரேடிங் சம்மந்தமா தான் பார்க்கறக்காக அப்பாயின்ட்மென்ட் போட்டு பார்த்துருந்தாங்க. இப்ப இவருடைய ஜாதகத்துல இன்ட்ராடே ட்ரேடிங் செஞ்சா சக்சஸ் பண்ண முடியுமா? இல்ல முடியாதா? அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ப்ரிடிக்ஷன் ஏன் சூப்பரா வருது? எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏன் வந்து பணம் தர்றதில்லைங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம பார்ப்போம். இப்ப இவருடைய ஜாதகத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, கடக லக்னம், லக்னத்திலேயே கேது. நடக்கிற திசையும் கேது திசை. 2027 2வது மாசம் வரைக்கும் இருக்கு. அதுல சனி புத்தியும் நடக்குது. இப்ப இவருக்கு வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கோச்சார ராகு கேதுகள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல இருக்கு. கேது திசையும் நடக்குது. கேது வந்து நம்மளுக்கு சனியுடைய சாரத்துல இருந்து உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கேது பூச நட்சத்திரத்துல இருக்கு. அதிலிருந்து நம்மளுக்கு சூரியன் தொடர்பு கொண்டாலும் பூசத்துடைய வேலையை கண்டிப்பாக செய்யும். அப்ப அது என்னன்னா, தொழில் லாஸ் இல்லன்னா வேலை இழப்பு, ட்ரேட் பண்றதுல வந்து நம்மளுக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழல் கொண்டு வந்து விடும். சரி, இது கூட அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த ராகு கேது பெயர்ச்சியில கேது 2ஆம் பாவம் வருவாயை குறிக்கிறது. கண்டிப்பாக அங்கிருந்து பிரேக் ஆகிறது. குரு பெயர்ச்சியும் லக்னத்துக்கு 12 விரய செலவுகள குடுக்கிறது. ராகு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன். அந்த பெரிய எண்ணத்தை, அதாவது ட்ரேடிங்ல எடுத்தரலாம், எடுத்தரலாங்கிற எண்ணத்தையே குடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ராகு. மொத்த பெயர்ச்சிகளும் சனி வந்து 7:30 சனி முடிய போது. சனி பெயர்ச்சி. அதுவும் ஒண்ணும் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு சாதகமா இல்ல. இப்ப நடந்த 3 பெயர்ச்சியும் சரி, நடக்கிற திசையும் சரி, நம்மள பணம் சம்பாரிக்க விடாது. எப்போ வரைக்கும்? 2027 பிப்ரவரி வரைக்கும் பணம் சம்பாரிக்க முடியாது. இன்ட்ராடேல வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம்னா, உங்களுடைய ஜாதகத்துக்கு ப்ரிடிக்ஷன் சூப்பரா வரும். நீங்க 4 பேத்துக்கு சொல்லும் பொழுது, இப்ப மார்க்கெட் இங்க தான் போகும். நிஃப்டி வந்து பை தான். நிஃப்டி வந்து செல் தான்னு சொல்லும்போது அப்படியே நடக்கும். மத்தவங்க லாபம் பண்ணுவாங்க. உங்கனால நீங்க ட்ரேட் எடுக்கும்போது லாபம் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். சார் அதே தான் நடக்குது. எனக்கு ப்ரிடிக்ஷன் சூப்பரா வருது. அது மட்டும் இல்லாம லைஃப்லயும் வந்து இப்ப எனக்கு வேலை போகுது. இல்ல இது கிடைக்கும். இல்ல இந்த மாரி நடக்க போகுதுன்னு எல்லாமே எனக்கு கடந்த பல வருடங்களா முன்கூட்டியே நான் என்ன ஜட்ஜ்மென்ட் பண்ணி சொல்றேனோ, அதே தான் நடக்குதுன்னு சொன்னாரு. அதுக்கான காரணம் லக்கணத்திலேயே கேது இருந்து, கேது திசையும் நடந்து 2ஆம் பாவத்திலயும் கேது பெயர்ச்சியில இருக்கும் பொழுது, இந்த கேதுவுடைய ஆதிக்கம் அதிகமாக அவருடைய லைஃப்ல இப்ப வேலை செய்யும். லக்னங்கிறது 1ஆம் பாவம். அத அவர குறிக்கக்கூடியது. அங்கேயே கேது இருந்து அப்ப கேது திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வருமானா? கிடையாது. இந்த மாரி அம்சம் இருக்கும் பொழுது மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் கேது வந்து சூரியனையும் பாக்குது. அது ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட்டா இருக்கிறங்காட்டி, ரொம்ப ஈஸியா அவர்னால இன்ஸ்டிங்க்ட்டா இது இப்படி பண்ண முடியும். இப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பிரெடிக்ட் பண்ண தெரியும். அத ஃபாலோ பண்றதுல கஷ்டத்த குடுக்கும். அதுக்கான காரணம் 2ல இருக்க கேதும், 12ல இருக்க குருவும். இப்ப அந்த பெயர்ச்சிகள் மாற மாற நம்மளுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்ப இவருடைய ஜாதகத்திற்கு நம்ம என்ன செக்டார் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, மேக்ஸிமம் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் செக்டார் எடுக்கும் பொழுது, ஆ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டார் இவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 2 செக்டாருமே நல்லா இருக்கும். அதுபோக நம்மளுக்கு ஆயில் ரிலேட்டட் செக்டாரும் இவருக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்தெந்த கிரகம் எந்த சாரத்துல இருக்கு, எந்த மாரியான பாவத்தோடைய தொடர்புல இருக்கு, எது நஷ்டத்தை கொடுக்கும், எது லாபத்தை கொடுக்கும், என்ன ஆதிபத்தியத்துல இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். வெறுமனே எனக்கு செவ்வாய் உச்சம், சூரியன் உச்சம். அப்போ வந்து எனக்கு சூரியன் உச்சம்னா, நான் வந்து டோட்டலா வந்து பாலிடிக்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இது மாரியான விஷயத்துக்குள்ள நான் போறேன். சிமெண்ட் ரிலேட்டட் செக்டார்க்குள்ள போறேன். ஆ சனி வந்து எனக்கு உச்சம். சனி வந்து
நல்லா இருக்கு. என் ஜாதகத்துல 11ல இருக்கு, 10ல இருக்கு. இந்த மாரி வந்து வெறுமனே பாவ அடிப்படையிலயோ, உச்ச நீசத்த வச்சோ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மொத்தமா எந்த கிரகம், எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளுது, என்ன சாரம் பெற்றிருக்கு, அந்த ஜாதகத்திற்கு அது சுபரா, பாவரா எல்லாமே பார்த்து தான் நம்ம சொல்லுவோம். ஸோ, அப்போ இவருடைய ஜாதகத்திற்கு ஒன்லி ப்ரிடிக்ஷன் தான் பெஸ்ட். எக்ஸிக்யூட் இவருக்கு வராது. அப்படிங்கிறது தான் உண்மை. இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண வேண்டாம்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாரி நான் நெறையா ஜாதகங்கள் வந்து சொல்லியிருக்கேன். திரும்பி 1 வருஷம் கழிச்சு பண்ணி இருக்கிற பணத்தையும் லாஸ் பண்ணிட்டு தான் திரும்பி வருவாங்க. ஸோ நான் அதனால என்னன்னா, இந்த வீடியோ ஒரு கண்டிப்பா இப்ப நெறைய பேர் நெனைக்கிறீங்க, ப்ரிடிக்ட் பண்றோம்ல அப்ப சக்சஸ் பண்ணலாம். அப்படின்னு நெறைய பேர் நெனைச்சிட்டு இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாரியான அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா, உங்க ஹாரோஸ்கோப் குடுத்து செக் பண்ணிட்டு ட்ரேடிங்குள்ள வாங்க. உங்க ஹார்ட் அண்ட் மனிய வேஸ்ட் பண்ணிறாதீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்கள யாருக்காவது இந்த ட்ரேடிங் சம்மந்தமாவோ, இல்ல ஜெனரல் ஹாரோஸ்கோப் செக்கிங் பார்க்கணும்னாலும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.